புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக தேர்வு கட்டுப்பாட்டாளர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் டாக்டர் சதானந்த் சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் பொறுப்பு டாக்டர் கார்த்திகேயன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் மற்றும் ஆராய்ச்சி டீன் டாக்டர் சஞ்சய், கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி, பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இதில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்றனர். செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொருளாளர் ராஜராஜன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் வாழ்த்துரை வழங்கினர். நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் பட்டமளிப்பு விழா உரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் சுவாமி பற்றி பேராசிரியர் டாக்டர் பிரியதர்ஷினி அறிமுக உரை வழங்கினார். இந்த நிகழ்வில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இளங்கலை பட்டப்பிரிவில் புதுச்சேரி பல்கலைக்கழக அளவில் 2017 முதல் 2021 ஆண்டு வரை பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் சதீஷ்குமாருக்கும் 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி கலைஸ்ரீவிற்கும் 2019 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி தாலிர்மதிவிற்கும் 2020 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வன் கோகுலசுவாமிக்கும் 2021 முதல் 2023 ஆண்டு வரை பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற பட்டதாரி செல்வி சிவசங்கரிக்கும் முதுகலை பட்ட பிரிவில் 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற செல்வி அபிநயாவிற்கும் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இறுதியில் தலைமை விருந்தினர் டாக்டர் சதானந்த் சுவாமி உரையாற்றினார். விழாவின் இறுதியில் துணை முதல்வர் டாக்டர் நர்மதா நன்றி உரை வழங்க விழா இனிதே முடிவுற்றது. And Dr. Sanjay, Dean Research, in their absence. So respectfully I welcome Dr. M. Prakash, Medical Superintendent, SMENCH, whose guidance enrich clinical training of our students. Together, your leadership, support and encouragement ensures our students excel in both knowledge and practice. Respected dignitaries on and off the dais, புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடுகரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடுகரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக மடுகரை திரு வே ராமமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளன. 120 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட உள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட உள்ளது. புதிய குடிநீர் உந்து குழாய் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் துணை சபாநாயகர் ராஜவேலு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் வேங்கடம், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 3000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள்.
பேசியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சார். பாருங்க ஐயா. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன். அந்த வகையில் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 6வது குறுக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைப்பதற்காக 30,15,000 ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஓகே. ஓகே. புதுச்சேரியில் சுற்றுலா படகு இயக்கும் ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்தமாக சுற்றுலா படகுகளை இயக்க தடை விதிக்கும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளை கண்டித்து சுற்றுலா அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுற்றுலா படகுகளை அனுமதி பெற்று இயக்கி வருகின்றனர். அனுமதி பெற்று படகுகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு சிலர் அனுமதி பெறாமல் இயக்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி பெறாமல் இயக்கும் படகுகள் சமீப காலமாக விபத்திற்குள்ளாகி உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது. இதனையடுத்து சுற்றுலாத்துறை மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் சுற்றுலா இயக்கப்படும் அனைத்து படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உப்பளம் சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த சுற்றுலா படகுகளையும் நிறுத்துவது நியாயமற்றது என்றும் உடனடியாக படகுகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீனவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்டு தனது ஆதரவை தெரிவித்தார். வந்து எல்லா போட்டியும் வந்து பேன் பண்றீங்க. இப்போ கவர்மெண்ட்ல கூட பிஆர்டிசி பஸ் ஓடுது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனா எல்லா பஸ்ஸையும் சாத்திடுவீங்களா? எல்லா பஸ்ஸுமே வந்து நீங்க வந்து டோட்டல் எடுத்துருவீங்களா? அப்ப பிஷர்மேன்லாம் உங்களுக்கு கிள்ளிக்கிறியா? நீ என்ன சொல்ற? உட்காந்து இன்னும் பிஷர்மேன்லாம் ரவுடி பசங்க இன்னும் அப்புறம் ஏதாவது வாயில வருது அசிங்கச்சுமா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா நீங்களே வந்து உத்தம் புத்துறா? நீங்க மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வரல? நீங்க மறுபடியும் வேலைக்கு வரல? உங்களை அரசாங்கம் வந்து உங்களை வந்து மன்னிச்சு வேலைக்கு கொடுக்கல? நாங்க என்ன தப்பா பண்றாங்க? அவங்க கவர்மெண்ட் வந்து 10க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை வாயில் முன்பு அரை நிவாரண பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக பணி நிரந்தரம் செய்யாமலும் மற்றும் ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் உள்ளதாக கூறி ஓட்டுநர்கள் கடந்த 10 நாட்களாக பல்வேறு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுகாதாரத்துறை வாயில் முன்பு ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து அரை நிர்வாணமாக சாலையில் செல்பவர்களிடம் பிச்சை எடுத்து நூதன முறையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
காலாப்பட்டு பகுதியில் உள்ள அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் உண்ணாமலை அம்மை உடனுரை அருள்நிறை அண்ணாமலையார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக 4ஆம் கால யாக பூஜையை தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்ற பின்பு சுவாமிக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பெரிய காலாப்பட்டு பஞ்சாயத்து நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேய லட்சுமணன் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ படைவேட்டம்மன் நூதன ஆலய ராஜகோபுர மற்றும் ஸ்ரீ நாகபுத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதற்கு முன்பு 19ஆம் தேதி காலை மங்கள இசையுடன் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், துர்கா ஹோமம், நவகிரக ஹோமம், கோ பூஜை, தன பூஜை, பூர்ணாகுதி தொடங்கி முதல் கால யாகசாலை, 2ஆம் கால யாகசாலை, 3ஆம் கால யாகசாலை, 4ஆம் கால யாகசாலை என்று முடிவுற்று அம்மன் மூல மந்திர ஹோமம், பட்டுப்புடவை ஹோமம், அஸ்திர ஹோமம், மகா தீபாராதனை என்று நடைபெற்று காலை 8:30 மணிக்கு மேல் யாகசாலையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ராஜகோபுரம், விமான கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் எனும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து பொதுமக்கள், பக்த கோடிகள், ஆன்மீக நண்பர்கள் கும்பாபிஷேக விழாவில் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்த கோடிகளுக்கு அறுசுவை விருந்தாக உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக கமிட்டி, ஃபைபர் படகு உரிமையாளர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் சிவகாயத்ரி சிம்மவதனே மகாவதனே 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 மகாபைரவே சர்வசத்ருகர்ம வித்வம்சனே
தொகுதி அரங்கனூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த இடத்தில் அப்பகுதியை சேர்ந்த வீடற்ற ஏழை மக்களுக்கு பட்டா பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. ஏம்பலம் தொகுதி அரங்கனூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த இடத்தில் அப்பகுதியை சேர்ந்த வீடற்ற ஏழை மக்களுக்கு பட்டா பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீதமுள்ள இடத்தை அளவீடு செய்து வீடற்ற மக்களுக்கு வழங்கிட ஏற்பாடு நடைபெற்று வந்தது. அதன்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த மனைப்பிரிவை அளவையாளர்கள் அளவீடு செய்ய சென்றனர். அப்போது அரங்கனூர்பேட் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், எங்கள் கிராமத்தில் பல பேர் திருமணமாகி வீடுகள் இல்லாமல் வசித்து வருகின்றனர், அவர்களுக்கு பட்டா வழங்கிட கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பணியை கைவிட்டு அதிகாரிகள் சென்றனர். இந்த நிலையில் மீண்டும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் இன்று காலை அரங்கனூரில் அந்த மனைப்பிரிவில் மீண்டும் அளவீடு செய்ய சென்றனர். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் அளவீடு செய்யும் பணியை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாகூர் வில்லியனூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பாகூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் தரப்பில் ஏற்கனவே இங்கே மனைப்பட்டா கொடுத்தவர்கள் பலர் வெளியூரை சேர்ந்தவர்கள், ஆனால் உள்ளூரை சேர்ந்த பலருக்கும் இன்னும் இலவச மனைப்பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. இது தொடர்பாக நாங்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே எங்கள் கிராமத்தில் வீடற்ற அனைவருக்கும் இங்கு மனைப்பட்டா வழங்கிட வேண்டும் என்றனர். இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விடுவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனையடுத்து அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மணவெளி பகுதியில் தொழிலதிபர் ராமு அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களியுங்கள் என வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் ராமு கடந்த 4-5 மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் சென்று நேரில் சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து ஹாட் பாக்ஸ், குக்கர், தினசரி நாட்காட்டி உள்ளிட்டவற்றை வழங்கி வந்தார். இந்த நிலையில் அவர் தனது ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு செய்து அவரது ஆதரவாளர்களுடன் இணைந்து மணவெளி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து பொது சேவையில் ஈடுபட வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தான் வேட்பாளராக களமிறங்க இருப்பதாகவும், அதனால் தங்களது வாக்கு எனக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள், உங்களுக்காக உழைத்திட தொகுதியில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்கள் பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்காக எந்த நேரமும் உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவும், இரவு பகல் பாராமல் எந்த நேரமும் என்னை சந்திக்கலாம் என்று கூறி வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் கலைவாணன், இளஞ்செழியன், தயாளன், ஷாஜகான் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தர்பூஸ் கூட வந்து ஹாட் பாக்ஸ், காலண்டர், குக்கரோட வந்து
காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் தொகுதி வளர்ச்சிக்காக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சுமார் 3 கோடி மதிப்பில் பூமி பூஜைகள் செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக கல்யாண சுந்தரம் உள்ளார். இவர் கடந்த 5 ஆண்டுகளில் அடிப்படை வசதிகளான சாலை வசதிகள், குடிநீர் மற்றும் விளையாட்டு மைதானங்கள், மீனவர்களின் மேம்பாட்டு திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றியுள்ளார். அந்த வகையில் தொகுதி வளர்ச்சிக்கான இறுதிக்கட்ட பணிகளாக காலாப்பட்டு பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைக்க பொதுப்பணித்துறை சேமிப்பு நிதி மூலம் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுனாமி குடியிருப்பின் உள்ளே விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக விளையாட்டுத்துறை மூலமாக சுனாமி குடியிருப்பு அருகே கைப்பந்து ஆடுகளம் அமைக்க 15,88,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பெரிய காலாப்பட்டு பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் மேம்படுத்த 26,79,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் பெரிய காலாப்பட்டு பகுதியில் கருமாதி கொட்டகை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பல்வேறு பணிகளை சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மீனவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தண்ணி போதும், நான் வேணா தண்ணியை தூத்துனேன். அந்த கோயில் ஜங்ஷன் வரைக்கும் காசை குறுக்கெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அந்த கோயிலுக்கு இல்லை, நம்ம ஊர் வரைக்கும் அந்த மீனவர் கோயில் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்ட்ரீட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு லிங்க் காத்து எந்த காத்து கொஞ்சம் சனி மூலையில அப்படியே ஒரு கல்லா கொடுங்க. புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடைபெற்ற உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது. தேர்வை ரத்து செய்துவிட்டு வெளிப்படை தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்ய அனுமதித்துள்ளார்கள். ஏற்கனவே வழக்கு விசாரணையில் உள்ள ஒரு நிறுவனத்தை வைத்து ஆட்களை தேர்வு செய்வது என்பது உள்நோக்கம் கொண்டது. இது விதிமுறையை மீறும் செயலாகும். தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக எழுத்து தேர்வு நடைபெற்றுள்ளது. இதில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது. இதனை உடனடியாக ரத்து செய்துவிட்டு வெளிப்படை தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இதுவரை 3 முறை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை பாஜகவினர் தாக்க முயன்றுள்ளனர். இது தொடர்கதையாக உள்ளது. இதனை கண்டித்து பாஜக அலுவலகம் எதிரே காங்கிரஸ் கட்சி கொடியுடன் போராட்டம் செய்யும் போது அவர்கள் தடியுடன் தங்களை தாக்க வந்தார்கள். இதிலிருந்து அவர்கள் ரவுடி கட்சி என்பது தெளிவாகி உள்ளது என்று தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ராகுல் காந்தியின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டதற்கு பாஜகவினர்களை கைது செய்யாமல் காங்கிரசாரை கைது செய்து காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளது. பாஜக கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறது. பாஜகவின் அராஜகத்திற்கு காவல்துறை துணை போகிறது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியை பாஜகவினர் தரைக்குறைவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இந்த நாகரிகம் கூட தெரியாமல் பாஜகவினர் தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்தார்.
ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக சென்றனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த 1 மாத காலமாக பல கட்ட போராட்டம், ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆனால் எந்தவித கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் இன்று ஆசிரியர்கள் காமராஜர் சிலை அருகே இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எடுக்காதே. போராட்டம் எடுத்தோம். வீதியில் எங்களை நிற்க வைக்கிறாய்.